விஜய் நடித்துள்ள கோட் திரைப்படத்தை காண குவிந்து வரும் ரசிகர்கள். காலை 9 மணிக்கு ரிலீஸ் ஆன நிலையில் ரசிகர்கள் உற்சாகம். பாரிஸ் பாராலிம்பிக்கில் 24 பதக்கங்களை வென்று 13வது இடத்திற்கு முன்னேறியது இந்தியா. பதக்கப்பட்டியலில் சீனா முதலிடத்திலும் பிரிட்டன் 2ஆம் இடத்திலும் நீட்டிப்பு. பாரிஸ் பாராலிம்பிக்கில் ஆடவருக்கான வில்வித்தை போட்டியில் இந்திய வீரர் ஹர்பீந்தர் சிங் தங்கம் வென்று அசத்தல். பாராலிம்பிக்ஸ் வில்வித்தையில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றார் ஹர்பீந்தர். தகுதி நீக்கப்படும் எம்எல்ஏக்களுக்கு பென்ஷன் உள்ளிட்ட சலுகைகளை ரத்து செய்யும் சட்ட மசோதா. காங்கிரஸ் ஆளும் இமாச்சல பிரதேச சட்டமன்றத்தில் முதல்வர் சுக்வீந்தர் சிங் தாக்கல். பாராலிம்பிக்கில் பதக்கம் வென்ற தமிழக வீராங்கனைகள் தாயகம் திரும்பினர். சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. பாலியல் வன்முறையில் ஈடுபட்டால் சினிமாவில் பணியாற்ற 5 ஆண்டுகள் தடை. தென்னிந்திய நடிகர் சங்கம் தீர்மானம். சிங்கப்பூர் சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. சிங்கப்பூர் பிரதமருடன் பேச்சுவார்த்தை நடத்தவிருக்கும் பிரதமர் மோடி செமிகண்டக்டர்கள் தயாரிப்பில் ஒத்துழைப்பு உள்ளிட்ட 5 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு. ஆந்திராவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட வருகிறது மத்திய குழு. வெள்ள மேலாண்மை, அணை பாதுகாப்பு குறித்து ஆலோசனை. இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட 7 மீனவர்கள் சென்னை விமான நிலையம் வருகை. கடந்த 23ஆம் தேதியன்று கைது செய்யப்பட்ட மீனவர்கள் சொந்த ஊருக்கு திரும்பினர். பரனூர் உள்ளிட்ட 4 சுங்கச்சாவடிகள் காலாவதியாகிவிட்டதாக அமைச்சர் ஏவா வேலு அறிவிப்பு. 4 சுங்கச்சாவடிகளை அகற்றக் கோரி மத்திய அரசுக்கு கடிதம். தமிழ்நாட்டில் அடுத்த 6 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பு. 24 மணி நேரத்தில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.